கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் கியூப் 2A1F. இந்த கேஸில் 3 ஃபேன்ஸ் இன்பில்டாக வரும். 2 ARGB ஃபேன், ஒரு பிளாக் ஃபேன். இந்த 2 ARGB ஃபேன்ஸும் கண்ட்ரோலபிள் ARGB ஃபேன்ஸ். நீங்கள் வேணுங்கிற கலர் செட் பண்ணிக்கலாம், இல்லை டேர்ன் ஆஃப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பேட்டர்ன்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லுக் வைஸும் சரி, ஏர் ஃப்ளோவும் சரி, இந்த கேஸில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மதர் போர்டு Gigabyte Z790M RS Elite AX DDR5. இந்த மதர் போர்டில் இன்பில்டாகவே லேட்டஸ்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்துடும். 4 RAM ஸ்லாட், அப்புறம் 3 M.2 ஸ்லாட்ஸோடு வரும். அப்புறம் ரியர் சைடில் 2.5G LAN, அப்புறம் ஒரு டைப் C போர்ட்டோடையும் வந்துடும். ப்ராசஸர் Intel Core i7 13th generation 13700K. Intel 13th ஜென்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஹை அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா Intel 13th ஜென்ரேஷனை எந்தவித டவுட்டும் இல்லாமல் சூஸ் பண்ணி வாங்கலாம். நீங்கள் இன்டலோட K சீரிஸ் ப்ராசஸர் சூஸ் பண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பெஸ்ட்டு கூலரை கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கணும். ரேம் Crucial 32GB DDR5, 2 16GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டூயல் சேனலுக்காக. ரேம் மட்டும் எப்போவுமே உங்களோட ப்ராஜெக்ட் சைஸ், உங்களோட ஒர்க்கோட பொறுத்து ரேமோட சைஸ் ரெக்குயர்மெண்ட் மாறும். ரெக்குயர்மெண்ட் இல்லாத இடத்துல அதிக கெப்பாசிட்டி ரேம் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. SSD Samsung Gen 4 512GB NVMe. சாம்சங் SSDயை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 750 வாட்ஸ் 80+ பிராண்ட்ஸ். கூலர் மாஸ்டர் ஒரு ரிலையபிளான பவர் சப்ளை பிராண்ட். இந்த மாடல் 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். கூலர் அசிடெக் Gen 6 240mm ரேடியேட்டர் கூட 2 நாக்டோவா A12 120mm ஃபேன்ஸை பேர் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அசிடெக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் லிக்விட் கூலர் பிராண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வேர்ல்டில் மேக்ஸிமம் எல்லா டாப் பிராண்ட்ஸுக்குமே அசிடெக் தான் மேனுஃபேக்சரர். நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ரிலையபிலிட்டி செக் பண்ணி பார்த்ததில் அசிடெக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரிலையபிலிட்டி ரெண்டுமே அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 4070 12GB. ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் எண்ட் கிராஃபிக் கார்டு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அப்புறம் நீங்கள் வீரே யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக NVIDIA கிராஃபிக் கார்டை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா AMD கார்ட்ஸை வச்சு வீரே யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டர் அவுட் எடுக்க முடியாது. வீரே AMD கார்ட்ஸை சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல PC எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கு PC ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த PC லூமியான், SketchUp அப்புறம் பிளெண்டர் இந்த 3 சாஃப்ட்வேர்லையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். லூமியான் 12ஓட இன்பில்ட் பெஞ்ச்மார்க் ரிசல்ட் படி இந்த PC ஸ்பெக்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டடில் இருக்குது. லூமியான் 12ஓட 3rd எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC 46 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே எக்ஸாம்பிள் ப்ராஜெக்டில் அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC 2 minutes 51 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. 7th எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவை ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் 30 fps ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC 8 minutes 29 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே வீடியோவை ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் 60 fps ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC 16 minutes 51 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போ நாம் இந்த PC SketchUpல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே செட்டிங்ஸில் ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் PCயும் இந்த PCயும் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை ஹை ப்ளஸ் குவாலிட்டியில் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் 16:9 ரேஷியோவில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC 15 minutes 41 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே சாம்பிள் ஃபைலை ஹை ப்ளஸ் குவாலிட்டியில் 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC 41 minutes 21 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போ நாம் இந்த PC பிளெண்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இந்த பிளெண்டர் டெமோ ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
டவுன்லோட் பண்ணி சேம் செட்டிங்ஸில் ஜிபியூ யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி 10 minutes 35 secondsல ஃபினிஷ் பண்ணியிருக்கு. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசியை டோர் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட பட்ஜெட்குள்ளேயும் எங்களால் பெஸ்ட்டு ஸ்பெக்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.